இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதா இல்ல பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்குறதான்னு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா, அந்த கார்ல இந்த டீசல், சிஎன்ஜி, பெட்ரோல் அந்த மாதிரி ஒரு வேரியன்ட் வந்த மாதிரி இப்போ பைக்லயும் வந்து இந்த எலக்ட்ரிக் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வேரியன்ட் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த பொல்யூஷன், இந்த புகை இதெல்லாம் தவிர்த்து எலக்ட்ரிக் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தனி வேரியன்ட், தனி ஒரு ஃபேன் பேஸ் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க போறேன், நான் பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே இப்ப மக்கள் வந்து நிறைய பேர் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வரிசையில இப்ப நம்ம பார்க்க போற பைக், அதாவது ஆட்டோகார் 2023ல த கிரீன் பைக் அப்படின்னு சொல்லி பேர் பெற்ற அந்த டிவிஎஸ் ஐக்யூ பைக்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன, இது எப்படி இருந்துச்சு ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைலண்டான ஒரு ஃபீல் கொடுக்குது நண்பா. வண்டியில போயிட்டு இருக்கோமா இல்ல பறக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அந்த அளவு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ரொம்ப ரெஸ்பான்சிவ் கொடுத்துச்சு எங்களுக்கு, சூப்பரா ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு எங்களுக்கு, நல்லாவே இருந்துச்சு. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்படி சஸ்பென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க, பேக்ல வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டபுள்ஸ் போனோம், நல்லா சூப்பரா தான் இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி, எலக்ட்ரிக்னாலே இந்த பேட்டரி தானே. பேட்டரி வந்து IP67 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப். லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஹை ஸ்ட்ரென்த் அலுமினியம் கேஸ்டிங் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. பேட்டரியை பத்தி சொல்லணும்னா 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 50,000 3 years and 50,000 வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்க என்ன நண்பா நினைக்கிறீங்க இந்த பேட்டரியை பத்தி? இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெட்ரோல் போடாம ஓட்டுறோம், அது ஒரு கண்டிஷன்ல இருந்தாலும் பேட்டரி வீணா போனுச்சுன்னா என்ன பண்றது? எல்லாரும், எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ரிவ்யூ பண்றது என்னன்னா, பேட்டரியோட காஸ்ட் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. அதை வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது பெட்ரோலோட காஸ்டும் பேட்டரியோட காஸ்டும் அந்த இயருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமா வர மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு 30% குறைஞ்சாலுமே அது வந்து அந்த புது பேட்டரி நம்ம போட்டா அது எத்தனை வருஷம் வரும் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா. மோட்டார் பத்தி சொல்லணும்னா சைலண்ட் ஹப் மோட்டார்ஸ். இது பீக்ல பாத்தீங்கன்னா 4.4 kW போகுது, அதாவது 6 ஹார்ஸ் பவரோட இந்த மோட்டார் இருக்கு நண்பா. நாங்க செக் பண்ணபடி பார்த்தோம்னா 0.40 கிலோமீட்டர்ஸ் வந்து 4.2 செகண்ட்ஸ்ல வந்து ரீச் ஆகுது நண்பா இந்த வண்டி. அதாவது இது வந்து 2 மோட்ல வந்து வருது, ஈகோ மோடு அண்ட் பவர் மோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஈகோ மோடு பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்பீடு போனோம்னா 72 கிலோமீட்டர்ஸ் வரையும் ரீச் பண்ண முடியுது. பவர் மோடு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 80 போகும்னு நினைக்கிறேன். நாங்க அதை ஃபுல்லா ஓட்டி பார்க்கல, பயந்துகிட்டு. நம்ம ஒன் டைம் சார்ஜ் போட்டு அந்த ஈகோ மோட்ல ஓட்டணும்னு வச்சுங்களேன், 145 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்குது நண்பா. பவர் மோட்ல நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணல, அவங்க யூசர் வந்து 120 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி இருக்கம்பா அப்படின்னு சொன்னாங்க. பிரேக்கிங்கை பத்தி சொல்லணும்னா 220 mm டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல, 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்திருக்காங்க பேக்ல. பிரேக்கிங்கை பத்தி சொல்லணும்னா சூப்பர் தான் நண்பா. ஏதாவது நம்ம போறது 40-50 தான் போவோம், நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு, ஒன்னும் சறுக்கி விடுற மாதிரிலாம் எங்களுக்கு ஃபீல் இல்ல. மற்றபடி இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஆக்சிலேட்டர் அதாவது விட்டோம் அப்படி கம்மி பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பிரேக்கிங்கா ஆக்டிவேட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகுது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற நண்பா, இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு. இந்த வண்டி வச்சிருக்கவங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கும் சரி இதை வச்சிருக்கவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன வண்டி வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா. என்ஜாய் பண்ணுங்க நண்பா.